வணக்கம் குட்டீஸ். ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு எழுந்ததுமே ஏதோ வெள்ளை நிற கனவுக்குள்ள நுழைந்தது போல இருக்குதா? இன்று நம் பார்க்க போகும் ஊர் நம்மை சுற்றி உள்ள ஊர்களை போல இருக்காது. எங்கு பார்த்தாலும் பனிக்கட்டிகள், அழகான துருவ கரடிகள், நம்மை சுமந்து செல்லும் செல்ல நாய்க்குட்டிகள்னு ஒரு மாயாஜால உலகத்திற்கு உங்களை அழைத்து செல்ல போகிறேன். அதுதான் உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து. பனிகளால் சூழப்பட்ட இந்த அழகிய தீவை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. கிரீன்லாந்து பரப்பளவின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய தீவாகும். ஏறக்குறைய 21,66,086 சதுர கிலோமீட்டர் வரை பரப்பளவு கொண்டது. கிரீன்லாந்தின் நிலப்பரப்பின் பெரும்பகுதி பனிகளால் சூழப்பட்டுள்ளது. இது அண்டார்டிகாவிற்கு பிறகு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பனி தீவாகும். இத்தீவு பனிப்பாறைகள் சூழப்பட்டு இருந்த போதிலும் சில கடலோர பகுதிகள் மட்டுமின்றி பனி இல்லாமல் காணப்படுகின்றன. கிரீன்லாந்தில் ஏறக்குறைய 56,000 மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதன் தலைநகரான நூக் தென்மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. தலைநகரான நூக் கிரீன்லாந்தின் அரசியல், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார மையமாக செயல்பட்டு வருகிறது. கிரீன்லாந்திற்கு சேவை செய்யும் முக்கிய சர்வதேச விமான நிலையம் கங்கர் லுஷ்வாக் விமான நிலையமாகும். இது தீவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. கங்கர் லுஷ்வாக் விமான நிலையத்திலிருந்து பயணிகள் பொதுவாக தலைநகர் நூங்கை அடைய உள்நாட்டு விமானங்களை தான் நாட வேண்டும். இது 300 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகப்பெரிய தேசிய பூங்காவான கலா அலிட் நூனா எக்ஸி சிசி மாடிடாக் என்ற பூங்கா இங்குதான் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு ஏறக்குறைய 97,200 சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்த பூங்கா முற்றிலும் பனிப்பாறைகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த பனிப்பாறை பகுதியில் துருவ கரடிகள், கஸ்தூரி எருதுகள் மற்றும் ஆர்டிக் நரிகள் போன்ற அதிசயமான விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இயற்கை, ஆர்டிக் சுற்றுச்சூழல் ஆகியவை படிப்பதில் ஆர்வமுள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு சொர்க்கமான பூமியாக அமைந்து வருகிறது. பல கிரீன்லாந்து சமூகங்களில், குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ளவர்களுக்கு சவாரி நாய்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக விளங்குகிறது. குறிப்பாக குளிர்காலத்தில் பனி மற்றும் பனி நிலப்பரப்பை மூடும்போது வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் மற்றும் ஆர்டிக் நிலப்பரப்பில் பயணம் செய்வதற்கு அத்தியாவசியமான போக்குவரத்தை இந்த சவாரி நாய்கள் வழங்குகிறது. பனி சறுக்கு வாகனங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் போன்ற பிற போக்குவரத்து இருந்த போதிலும் பெரும்பான்மையானவர்கள் இந்த சவாரி நாய்களையே போக்குவரத்திற்கு அதிகமாக பயன்படுத்துகின்றனர். கிரீன்லாந்து டென்மார்க் ராஜ்யத்திற்குள் உள்ள ஒரு சுயாட்சி பிரதேசமாகும். கிரீன்லாந்து குறிப்பிடத்தக்க அளவிலான சுயாட்சியை அனுபவித்தாலும் வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் பாதுகாப்பு போன்ற ஆட்சியில் சில அம்சங்களில் டென்மார்க் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. சுற்றியுள்ள ஆர்டிக் கடலில் காட், ஹாலிபட், ஆர்டிக் சால்மன் போன்ற பல்வேறு வகையான மீன்கள், இறால்கள் மற்றும் நண்டு ஆகியவை காணப்படுகின்றன. மீன்பிடித்தல் நீண்ட காலமாக இங்குள்ள பூர்வீக இன்யூட் மக்களின் பாரம்பரிய தொழிலாக இருந்து வருகிறது. இந்த கடல் தீவு இங்கு வாழ்ந்து வரும் மக்களுக்கு உணவு மற்றும் வாழ்வாதாரத்தை வழங்குகிறது. மீன்பிடித்தல் தொழில் கிரீன்லாந்தின் ஒரு முக்கிய தொழிலாக உள்ளது. இங்கு பிடிக்கப்படும் மீன்கள் உள்நாட்டு நுகர்வு மற்றும் சர்வதேச சந்தைகள் இரண்டிற்கும் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உணவு வகைகளை பொறுத்தவரை மீன் வகை உணவுகள் தான் இவர்களின் பாரம்பரிய உணவாக விளங்குகிறது. கிரீன்லாந்தில் நிக்கல், இரும்பு, அலுமினியம், பிளாட்டினம், டங்ஸ்டன், ரூபி, டைட்டானியம் உள்ளிட்ட பல்வேறு தாதுகள் அதிக அளவில் கிடைக்கின்றன. கனடா, வட அமெரிக்கா, ஜமைக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு விரும்பி வருகின்றனர். பல விலை மதிப்பான தாதுக்கள் இங்கு கிடைப்பதால் தான் அமெரிக்கா இதை கைப்பற்ற விரும்புகிறது. ஆனால் டென்மார்க் அதை அமெரிக்காவிற்கு விட்டுக் கொடுக்க தயாராகவில்லை. என்ன குழந்தைகளே, இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்துள்ளதா? பிடித்திருந்துச்சுன்னா உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறொரு வரலாறு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் குணா.